உட்காந்து சப்பளங்கால் போட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு இதுதான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. செம்மையா இருக்கு பாருங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கெட் டுகெதர்னா இதை நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். இங்க வந்து டேபிள் செட்டப்பும் இருக்கு. கீழே உட்காந்து நம்ம ட்ரெடிஷனல் முறையில சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுற இதுவும் இருக்கு. காமிக்கிறவங்க ஃபைனலா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஆச்சி நான்வெஜ் மீல்ஸ் வந்துருச்சு. செம்ம எக்ஸைட்டடா இருக்கும் சாப்பிட. ஆல்ரெடி சில விஷயம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டோம். ஒரு பீஸ் வேற லெவலா இருந்துச்சு. இப்போ வந்து 20 டிஷ்ஷஸ் கிட்ட இங்க இருக்கு. என்னென்னு நான் காமிக்கிறேன் வாங்க. பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஆம்லேட், ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, நெத்திலி மீன் ஃப்ரை செம்மையா இருக்கு. நெத்திலி மீன் ஃப்ரை பாருங்க செம கிறிஸ்பியா இருக்கு. வஞ்சரம் ஃப்ரை. இது வந்து காசி அல்வா. இங்க இதுதான் வந்து சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்றாங்க. காசி அல்வா, பாயில்டு எக், ஆம்லேட்டும் கொடுத்துருக்காங்க, பாயில்டு எக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் குழம்பு, மட்டன் குழம்பு, பிரான் குழம்பு, ரசம், சிக்கன் குழம்பு. இங்க பாருங்க சிக்கன் லாலிபாப், பிரான் தொக்கு, இந்த பாருங்க பிரான் தொக்கு, ஸ்குவிட் தொக்கு அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு கூட்டு வெஜிடபிள்க்கு. செமையா இருக்கு பார்க்கவே. எல்லா டிஷ்ஷஸுமே இதுல அடங்கி இருக்கு. வாங்க எப்படி இருக்குதுன்றத, சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு எல்லாமே நம்ம போட்டு எப்படி இருக்குதுன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பார்ப்போம். மீன் குழம்புல வந்து மீன் அவ்வளவா இல்ல, பட் குழம்பு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் மீன் ஃப்ரை எல்லாம் கொடுத்துருக்காங்களா அதனால. இங்க பாருங்க, ஒரு டிபிக்கல் மீன் குழம்பு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. புளிப்பா காரமா, மீன் குழம்புனாலே லைட்டா புளிப்பா இருக்கும்ல, அந்த புளிப்பு காரமோட சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டார்டர்ஸ்க்கு போயிடலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து எறா தொக்கு. இத பாருங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு செஞ்சிருக்காங்க. அந்த எறா தொக்குல வந்து நல்லா எறா செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த ஆச்சி விருந்து அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி நல்லா காரசாரமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மட்டன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பார்ப்போம். மட்டன் குழம்பு, குழம்புல எல்லாமே பீசஸ் எல்லாம் கிடையாது, குழம்பு மட்டும் தான் தருவாங்க. மட்டன் குழம்பு கூட ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இத பாருங்க, நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஆம்லேட். மட்டன் குழம்புல அந்த மட்டனோட சாறு இறங்கி அந்த ஃப்ளேவர் செமையா இறங்கி சூப்பரா இருக்கு. எல்லாமே இங்க வந்து செம ஸ்பைஸா இருக்கு. ஸோ ஸ்பைஸ் லவர்ஸ் கண்டிப்பா இங்க விசிட் பண்ணலாம். ஆச்சி விருந்துனாலே வந்து நல்லா காரசாரமா இருக்குது, பாரம்பரியமா அந்த காரசாரமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மட்டன் எப்படி மீன் குழம்பு காரமா இருந்துச்சோ மட்டனும் காரமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க நம்ம எறா குழம்புக்கு போலாம். எறாவுக்கு வந்து எறா தொக்கே நம்ம வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். எறா பாருங்களேன், பெரிய பெரிய எறாவை கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க, தெரியுதா? கொஞ்சம் பெரிய எறா, அதை வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி இதை பாருங்க கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, எறா குழம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பைஸா இல்லாம கொஞ்சம் நார்மலா இருக்கு. அது கூட அந்த எறா தொக்கு காரசாரமா இருக்கிற எறா தொக்க வச்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கோம்போவா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, செம்மையா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து சிக்கன் குழம்புக்கு போயிடுவோம்.
நம்ம வந்து சிக்கன் லாலிபாப் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியா இருக்க மாதிரி தெரியுது. இந்த பாரு, சிக்கன் குழம்பு வந்து நல்லா தேங்காய் அரைச்சு போட்டு அந்த சவுத் இந்தியன் ஸ்டைல்ல சூப்பரா வச்சிருக்காங்க. அந்த சிக்கன் குழம்பு அரைச்சு போட்டு சிக்கன் குழம்பு வித் ரைஸ் வித் அந்த சிக்கன் லாலிபாப்க்கு சூப்பர் அல்டிமேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரசத்துக்கு போயிடலாம். என்னதான் நம்ம பல டிஷ்ஷஸ் சாப்பிட்டாலும் கடைசியா இந்த ரசத்தை பிசைஞ்சு சாப்பிடுறது தான் வேற மாதிரி. இந்த காரசாரமா இருக்காது, சைட் டிஷ் இருந்தா வேற லெவல்ல இருக்கும்ல. அதனால நான் இந்த எறா தொக்கு பிளஸ் இந்த கொஞ்சம் தொக்கு எடுத்துக்கிறேன். இத பாருங்க, கொஞ்சம் தொக்க வச்சு ரசம் வந்து மஞ்சத்தூள் ரசம், லைட்டா புளிப்பு வருது. அது கூட அந்த காரசாரமான சைட் டிஷ் தொட்டு சாப்பிட்டா எப்படி வேற மாதிரி இருக்கும். அந்த யாரா ஒரு பீஸை வச்சு சாப்பிடும் போது ஃபுல்மெண்டா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் நிறைய சைட் டிஷஸ் பிளஸ் இந்த ஸ்வீட் எல்லாரும் ஃபர்ஸ்டா தான் சாப்பிடுவாங்க, நம்ம கடைசியா சாப்பிடுவோம். அப்புறம் இந்த சப்பாத்தி எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த குட்டி வஞ்சரத்துக்கு போயிடுவோம். எல்லா இடத்துலயும் ரொம்ப பெருசா வச்சிருப்பாங்க. இவங்க மீல்ஸ்க்கு ஏத்த மாதிரி 2 பீஸ் இந்த சைஸ்ல வச்சிருக்காங்க. பாப்போம் வாங்க. கூட வெங்காயமும் கொடுத்திருக்காங்க. நல்லா வந்து அந்த மேரினேட் பண்ணியிருக்க மசாலா நல்லா தெரியுது. இப்போ சாப்பிட்டு பார்க்கும்போது உள்ளேயும் செம்மையா இறங்கி வேற லெவலில் அந்த மசாலால பாருங்களா பிக்கும் போது கூட அவ்வளோ சாஃப்டா இருக்கு. மேலே பாருங்க பெப்பர் கூட போட்டு கூட ஆனியன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆனியனு பெப்பரு லெமன் வேணா லெமன் கூட வச்சுக்கலாம். வச்சு வாயுல வைக்கும் போது வேற லெவலா இருக்கு. கலக்கலா இருக்கு, இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இந்த மசாலா மேலேயும் நல்லா இருக்கு, ஒரு இடத்துல கூட இல்லாம இல்ல, உள்ளேயும் நல்லா இறங்கி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி ட்ரை பண்ணலாம். சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எறா குழம்பு, மீன் குழம்பு கூட இருக்கு. அது அவங்கவுங்க விஷயம், உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரான் தொக்கு, உங்களுக்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்ணு அந்த பிரான் தொக்கு மேலதான். அது நல்லா வெந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா காரசாரமா இருக்குதுன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அது கூட தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. இந்த பாருங்க, முட்டையும் கொஞ்சம் வச்சுப்போம். வச்சு இத பாருங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த முட்டை வேற நான் உள்ள வச்சிருக்கேன். முட்டையோட சேர்த்து சாப்பிட்றதுனால இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி இவங்க சப்பாத்தி வந்து அவ்வளோவா எண்ணெயாவே இல்லை பாருங்க, எண்ணெய் இல்லாம செஞ்சிருக்க மாதிரியும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த நெத்திலி ஃப்ரைக்கு போயிடலாம். இது வந்து ரொம்ப குட்டியாகவும் இல்லை, குட்டி நெத்திலின்னு சொல்லுவாங்களா அது மாதிரியும் இல்லை, மீடியமா இருக்கு. மேலே நல்லா மசாலா இருக்கு. நான் இது வந்து ஆக்சுவலி இது சொல்ல போனா ஒரு 8க்கு மேலே வச்சிருந்தாங்க நம்பர்ஸ். நான் வந்து இப்போ 3 தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து 8 நிறைய சாப்பிட்டேன். கிறிஸ்பியா இருக்கு. இந்த மசாலாலாம் வந்து உள்ள நல்லா போயிருக்கு. லெமன் வேற புரிஞ்சு விட்டுருக்காங்க. மேல வேற கொஞ்சம் பெப்பர் எக்ஸ்ட்ரா, அதை பாருங்க நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், பெப்பரும் நல்லா தூவி விட்டுருக்காங்க எக்ஸ்ட்ராவா. ஸோ அதை கடிக்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. உள்ள நிறைய சதையும் இருக்கு. இது கொஞ்சம் மீடியம் சைஸ் நெத்திலி தான். ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆச்சி விருந்தோட ஸ்பெஷலே இந்த காசி அல்வா தான். இங்க ஹோட்டல்ல காசி அல்வா ரொம்ப ஸ்பெஷல், சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்பெஷலா அவங்களே செய்யறது. இதுல வந்து முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டிருக்கு. சில அல்வால எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திகட்டும், அந்த மாதிரி இல்லாம இது கரெக்ட் ஸ்வீட்டா இருக்கு. கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான காசி அல்வாவை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இலக்கட்டி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இலக்கட்டி பரோட்டா தான் இது வரையும் சாப்பிட்ருப்போம். இலக்கட்டி பிரியாணி, அது வந்து அந்த பிரியாணியை வந்து இலையில ஸ்டஃப் பண்ணி இலையோட ஸ்மெல்லோட சேர்த்து சாப்பிடும் போது எப்படி இருக்குதுன்றத நம்ம பார்ப்போம் வாங்க. ரொம்ப சுட சுட இருக்கு. சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், வாங்க பார்ப்போம்.
பாருங்க திறக்கிறேன். பார்க்கறதுக்கு நார்மல் பிரியாணி மாதிரி இருக்கு. வாங்க இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பாருங்க சிக்கன் பீஸ், நிறைய சிக்கன் பீஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு எக் வேற இருக்கு. சுடுது செமையா. இத பாருங்க எத்தனை சிக்கன் பீஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூட குருமாவும் கொடுத்துருக்காங்க. இத பாருங்க நல்லா வெந்திருக்கு. சிக்கன் பிரியாணி பிளஸ் முட்டையை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இது எப்படின்னா நம்ம நார்மல் சிக்கன் பிரியாணி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. பட் ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா வாழை இலை, நம்ம பாரம்பரியமான அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு வந்து அதுல நல்லா வருது. லைட்டா இந்த சிக்கன்லாம் கூட நல்லா அந்த அவங்க வந்து வச்சு அந்த தோசைக்கல்ல திருப்பி போட்டுக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க எல்லாம் பண்றாங்க. ஸோ நம்ம கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்க அந்த மீட்லாம் கூட எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. முட்டை நிறைய பீசஸ் இருக்கு. 1-2 பீஸ் இல்ல, ஒரு 3-4-5 பீஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வாட்டி இந்த ட்ரெண்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நார்மல் பிரியாணி மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கூட வாழை இலை ஸ்மெல்லோட என்ஹான்ஸ்டா ஆத்தென்டிக்கா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரைத்தா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைத்தால கேரட், கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்காங்க. கர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இந்த பாருங்க வெங்காயம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிகாஸ் கர்ட் இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கிரேவி கூட சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு வாய் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெங்காயமும் நல்லா இருக்கு. பட் ரைத்தா அளவுக்கு ரொம்ப கர்ட் இல்லாம கம்மியா கர்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி ஆனியன் பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். சிக்கன்லாம் செமையா இருக்கு. இந்த இலையோட ஸ்மெல்லோட சாப்பிடும் போது இன்னும் கூட டேஸ்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இது வாழை இலை பிரியாணியில என்ன ஸ்பெஷல், பிரியாணியோட இதுல என்ன யூனிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த தோசைக்கல்ல வச்சு டாஸ் பண்ணும்போது அந்த வாழை இலையோட சாறுலாம் இந்த பிரியாணிக்குள்ள இறங்கி இன்னும் கூட அந்த இலையோட ஸ்மெல்லோட சாப்பிடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அது யூனிக்கா இருக்கு. அப்புறம் பிரியாணிக்கு வந்தோம்னா நல்லா மசாலா பேக்கடா இருக்கு. மசாலா ரொம்ப தூக்கலாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம ஒரு கரெக்டா எவ்வளவு கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. சிக்கன் பீசஸும் ஒரு 3 நாள் போட்டிருக்காங்க தாராளமா. பீசஸும் நல்லாவே வெந்திருக்கு. அப்புறம் ஒரு எக் கூட வச்சு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி தலகாணிலாம் வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு இந்த ஏசியோட சூப்பரா இருக்கு. கடைசியா பாருங்க ஒரு லெமன் கோலி சோடாவோட முடிக்கிறோம். ஒரு கம்ப்ளீட் மீல் இன்னைக்கு. நான்வெஜ் மீல்ஸ், இலக்கட்டி பிரியாணி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எதுலையுமே குறையே இல்லை. நான் சொன்ன அது 1-2 ரொம்ப மைன்யூட்டான டிஸ்அட்வான்டேஜஸ் வேணா இருந்திருக்கும். பட் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு ஆத்தென்டிக்கான சவுத் இந்தியன் மீல் சாப்பிடணும்னா கண்டிப்பா நீங்க இங்க வரலாம். ஈஸியா ஒரு லெமன் சோடாவோட முடிக்கலாம். வாங்க ஓபன் பண்ணி ஷோ மாதிரி. Cheers. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அதுக்கும் இந்த சோடாவுக்கும் வேற லெவல் கம்ப்ளீட் ஃபினிஷிங்கா இருக்கு. சாப்பிட்டு வந்துட்டோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வீடியோல எப்படி மென்ஷன் பண்ணிருக்கணும், எல்லாமே அந்த ஆத்தென்டிக் ஸ்டைல் சவுத் இந்தியன் ஸ்டைல்ல பெர்ஃபெக்ட்டா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான சவுத் இந்தியன் நான்வெஜ் மீல் சாப்பிடணும்னா கண்டிப்பா இங்க விசிட் பண்ணுங்க. இலக்கட்டி பிரியாணி கூட லைக் பிரியாணி சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி இலக்கட்டி பிரியாணி எல்லாம் ஸ்மெல் லைட்டா நல்லா இன்ஃபியூஸ்ட் ஆகி வந்துருந்துச்சு. மற்றபடி எந்த ஸ்பெஷலும் இல்லை. பட் அந்த மீல்ஸ் வந்து பக்காவா இருந்துச்சு. 350 rupeesக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் டேக் அவே பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்றதோட இங்கே டேரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுட சுட எல்லாமே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.